என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் வார்த்தைக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். கிருபை என்றாலே என்ன ஒரு பரவசமான வார்த்தை, என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. பிரியமானவர்களே, ஏசாயா 54:10 சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். கிருபை என்பது விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். நம் ஆண்டவருடைய குண லட்சணங்களிலே விசேஷமாய் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே சொன்ன பொழுது, யாத்ராமம் 34:5-6 ஆகிய வசனங்களிலே கர்த்தருடைய 5 குண லட்சணங்களை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மோசே ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவருக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது வசனம் சொல்கிறது, அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். 5 குணலட்சணங்கள் ஆண்டவருக்கு. அந்த 5 குணலட்சணங்களிலே 3 குணலட்சணங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா இரக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிருபை, இன்னொன்று தயை. இரக்கம், கிருபை, தயை, 3 குணலட்சணங்கள் கிருபையை குறித்தே இருக்கிறது, தயவை குறித்தே இருக்கிறது, இரக்கத்தை குறித்தே இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவேதான் வசனம் சொல்கிறது, எபிரேயர் 12:28 தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய குணலட்சணங்களிலே 5 குணலட்சணங்களிலே 3 குணலட்சணங்கள் கிருபையை பற்றியது, இரக்கத்தை பற்றியது. எனவே இந்த கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அப்படி தேவ கிருபையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த கிருபை உங்களை திருப்தியாக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 90:14 வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். பிரியமானவர்களே, you are going to be satisfied with the graces of God, with the mercies of God, with the compassion of God. ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்குவார். உங்களை திருப்தியாக்குகிற தேவ கிருபை இறங்கி வருகிறது. அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள். என்னென்ன திருப்தி? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 65:4 நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று அங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். இந்த நாள் நன்மையினாலே நீங்கள் திருப்தியாகிற நாள். இந்த வருஷம் ஆண்டவர் அருளுகிற நன்மைகளாலே திருப்தியாவீர்கள். வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பிளெஸிங்ஸ், வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நன்மைகள். எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவ கிருபை. நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார். மட்டுமல்ல, வான அப்பத்தினால் உங்களை திருப்தியாக்குவார். சங்கீதம் 105:40 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்படினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தின் பாதையிலே வான அப்பமாக்கிய மன்னாவை கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கும் எனக்கும் மன்னா தேவனுடைய வார்த்தை. நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குகிறவர் தேவனுடைய வார்த்தையினாலும்
தேவனுடைய வாக்குத்தத்தங்களாலும் அந்த வாக்குத்தத்தங்களிலே இருக்கிற எல்லா மகிமையினாலும் வசனங்களிலே வார்த்தைகளிலே இருக்கிற எல்லா அதிகாரங்களினாலும் உங்களை திருப்தியாக்குவார். மட்டுமல்ல, சங்கீதம் 17:15 நாம் வாசிக்கும் பொழுது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். தேவ சாயலால் உங்களை திருப்தியாக்குவார். நீங்க எங்க போனாலும் சரி, உங்களை பார்க்கிறவர்கள் உங்களிலே தேவ சாயலை காண்பார்கள், தேவ பிரசன்னத்தை காண்பார்கள், தேவ மகிமையை காண்பார்கள். You will reflect the presence of the Lord Jesus. You will reflect the image of the Lord Jesus. இயேசுநாதரையே நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களை மகிமையாய் நடத்துவாராக. God bless you.